எஸ்ஆர் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். புவனேஸ்வரி பிளான் பண்ணபடி 2 ஆளை செட் பண்ணி ஹோட்டலில் பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த வாசு, உங்ககிட்ட கள்ளப்பணம் நிறையா இருக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியான்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் வாசு கிட்டே கேட்க, உங்ககிட்டேருந்து பணத்தை திருடிட்டு இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியுமா, நீங்களாம் எப்பேரியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால், இங்கே புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண ஆட்கள் இங்கே ஹோட்டலில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. துப்பாக்கி சூடும் நடக்குது. அங்கே போலீஸ்காரங்க ஹோட்டலை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்ல, கதிர், மாயா, சீனு இவங்க எல்லாரும் ஹோட்டலை விட்டு வெளியில் நிற்க, அங்கே புவனேஸ்வரி மாயா கிட்ட சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி பிளான் பண்ணி அடிச்சேன்னு பார்த்தியா, இதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வர்றீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே சவால் விடுற மாதிரி புவனேஸ்வரி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால், இன்ஸ்பெக்டர் கதிருக்கு கால் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையினால தான் அங்கே துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நாளைக்கு ஹோட்டலை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கதிருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஹோட்டலுக்கு வரவே பயப்படணும், அப்படி ஒரு தரமான சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் புவனேஸ்வரி இப்படி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. இனி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட யார் வருவாங்க, அங்கே வந்தால் செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ பயம், பதட்டம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதையும் மீறி என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அப்கமிங் எபிசோட். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.